ஒரு சின்ன பையன் ஒரு தவளையை பிடிச்சிட்டு வந்து தண்ணீர் நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற ஒரு பாத்திரத்துல போடுறான். அந்த தவளையோ அந்த தண்ணீரோட சூடு தாங்க முடியாம தாவி ஓடிடுது. இப்போ இன்னொரு தவளையை பிடிச்சிட்டு வந்து பச்சை தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரத்துல போடுறான். அந்த தவளையோ அந்த பாத்திரத்துக்குள்ள அமைதியா இருக்குது. இப்போ அந்த பச்சை தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தோட சூட்டை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பையன் அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறான். தண்ணீரோட சூடு அதிகமாக அதிகமாக அந்த தவளையும் தான் கிட்ட இருக்கிற மொத்த எனர்ஜியை செலுத்தி அந்த தண்ணீரோட சூட்டுக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடம்ப அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்குது. அந்த தண்ணீரோட சூடு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போகும்போது அந்த தவளை கிட்ட இருக்கிற மொத்த எனர்ஜியும் தீந்து போயிருது. அந்த தவளை இறந்தும் போகுது. இப்படிதாங்க நம்மள பலரும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே, நாளையில இருந்து பண்ண மாட்டோம்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட உடனே கரெக்ட் பண்ணாம நம்மளோட ஹெல்த்தை நம்மளே கெடுத்துக்கிறோம்னு தாங்க சொல்லணும். அது காஃபியா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், ஆல்கஹாலா இருக்கட்டும், இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு விஷயம் நம்மளோட உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு நமக்கு புரிஞ்சுதுன்னா அதை உடனே ஸ்டாப் பண்றது தாங்க நல்லது. ஸோ உங்களுக்கும் பாய்லிங் ஃப்ராக் சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் கியூர் பண்ணுங்க. லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட்